ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை இந்த காலவெளியில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அதில் 17வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் என்று ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும் காலம், தேவன் சொன்னதை செய்யும் காலம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறும் காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. கவனத்தில் வைத்துக் கொள்வோம். பல்வேறு காலகட்டம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியில 3ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது பல காலங்கள் சொல்ல, ஒரு காலம் சிரிக்க, ஒரு காலம் நகைக்க, ஒரு காலம் நட, ஒரு காலம் நட்டதை பிடுங்க, ஒரு காலம், பல காலங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனா வேதம் நமக்கு இன்னொரு காலத்தை சொல்லுகிறது. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். இப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரும்போது என்னென்ன நடக்கும் என்பதை இந்த காலவெளியில நாம் பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு தேவன் சில வாக்குத்தத்தம் தந்திருப்பார், சில தரிசனத்தை சில திட்டத்தை தந்திருப்பார். இது எப்பொழுது நிறைவேறும் என்று நமக்கு தெரியல. எப்ப நடக்க போதோ, என்னைக்கு நடக்க போதோ, நடக்குமா நடக்காதா, தேவன் சொன்னது செய்வாரா செய்ய மாட்டாரா, எப்பதான் நடக்கும், பல வருஷமா காத்திருக்கேன். பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் நமக்கு தேவை. எப்போது எனக்கு அற்புதம் நடக்கும், வாக்குத்தத்தம் நிறைவேறும், அதை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது? முதலாவது, உங்க வாழ்க்கையில தேவன் சொன்னது நிறைவேறும் காலம் வரும்போது முற்றிலும் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதான் ஃபர்ஸ்ட், முதல் காரியம் தான். நீங்க எதிர்பாராத காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். முற்றிலும் எதிர்பாராத காரியம், நீங்க யோசித்து கூட பார்க்க மாட்டீங்க, அந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். எப்படி ஆச்சரியமான காரியமா, ஆசீர்வாதமான காரியமா? இல்ல, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கும் நடக்கிற காரியத்துக்கு சம்பந்தம் இல்லாம நடக்கும். அப்படி நடக்குதுன்னா வாக்குத்தத்தம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் நிறைவேற போற காலம் வரும்போது முற்றிலும் நீங்கள் எதிர்பாராத காரியம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்திராத ஒரு காரியம் நடக்கும். அதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமா இருக்கிறது. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. தாண்டி 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 ஒவ்வொரு கதவுகளாக திறந்து நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு கதவை நம்மளால் திறக்கவே முடியல. என பல போராட்டம், பல பிரச்சனை, இந்த கதவை திறக்க விடாதபடிக்கு பல தடைகள் வருகிறது. முற்றிலும் எதிர்பார்த்தது நடக்காமல் எதிராகவே நடக்கிறது. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம்
சமீபமா இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அல்லது கர்த்தர் சொன்ன காரியங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் சமீபமா இருக்கிறது என்ற அர்த்தம். இரண்டாவது, உங்களுக்கு அனுகூலம் இல்லாத காரியங்கள் நடக்கும். இது நடக்கும்னு நீங்க திட்டம் போட்டிருப்பீங்க, அது நடக்காது. இந்த காரியம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பல திட்டத்தை தீட்டி பல முயற்சி செய்வீங்க. ஆனா அது அப்படி நடக்காது. எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். அனுகூலமே இல்லாம இருக்கும். அதுவரை உதவியா இருந்தவங்க எல்லாம் எதிர்த்து நிற்பாங்க. அதுவரை உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களா நன்மை செய்ய மாட்டாங்க. நீங்க பைபிள்ல நிறைய சம்பவங்களை நீங்க பார்க்கலாம். மூணாவது, அனைத்தும் இருளா இருக்கும். உங்களுக்கு வழியே தெரியாது. எங்க போறோம், என்ன செய்யறோம், திக்கு தடுமாறி நிப்போம். உங்க வாய் சொல்லும், நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் உண்மையா இருந்ததுக்கு எனக்கு இது பலனா, பரிசுத்தமா இருந்ததுக்கு எனக்கு தண்டனையா, அப்படிலாம் நீங்க சொல்ற அளவுக்கு சில சோதனைகள், போராட்டங்கள் வரும். எல்லாமே இருட்டா இருக்கும், எல்லாம் இருள். பிரியமானவர்களே, வேதம் அப்படித்தான் சொல்லுது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமான போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தானா. யோசேப்பை அறிந்த ராஜா வந்திருந்தா பிரச்சனை இல்ல. அவ்வளவு நாள் யோசேப்பை அறிந்த ராஜா தான் இருந்தான். இந்த ஜனங்கள்லாம் யோசேப்புடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு ராஜா இருந்தான். ஆனா வாக்குத்தத்தம் சமீபமாய் ஆன போது, அற்புதம் நடக்க வேண்டிய காலம் வந்த போது, யோசேப்புக்கு தெரியாத ஒரு ராஜா வந்தான். வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினான். ஏன் கொடுமைப்படுத்தணும்? ஏன் யோசேப்பை அறியாத ராஜா வரணும் அப்படின்னா, வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். தேவன் சொன்னதை உனக்கு நிறைவேற்ற போறாருன்னு அர்த்தம். அப்ப தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் காலம் சமீபமாகிற போது எல்லாம் ஆப்போசிட்டா நடக்கும். அனுகூலமான கதவுகள்லாம் அடைச்சிருவாரு ஆண்டவர். அனைத்தையும் ஆண்டவர் அடைச்சு போடுவாரு. சிஸ்டர், பிரதர், இந்த காலையில உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்க எதை நீங்க ரொம்ப நம்பி இருக்கிறீங்களோ அந்த கதவை கர்த்தர் அடைப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரங்கள் அப்படித்தான் ஆண்டவர் செய்வாரு. எந்த வாசல் வழியா உங்களுக்கு அற்புதம் நடக்குதோ அந்த வாசலை கர்த்தர் அடைப்பார், இந்த காரியத்தை அடைப்பார். அப்ப அப்படி அடைச்சாருன்னா தேவன் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறாருன்னு அர்த்தம். எங்க இருந்தோ வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரலன்னா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் உனக்கு இனி தரப்போறேன், அந்த கதவு வேண்டாம். அது 1000 500ல நிக்குது, 2000 3000த்துல அந்த கதவு நிக்குது. நான் ஒரு கதவு திறக்கிறேன், அது லட்சங்களையும் கோடிகளையும் தருகிற ஒரு கதவு. அப்ப தேவன் ஒரு கதவை அடைச்சார்னா இன்னொரு கதவு திறக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு ஆசீர்வாதம் தடுத்து நிறுத்தப்படுதுன்னா இன்னொரு ஆசீர்வாதத்தை, இதை விட பல மடங்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறாருன்னு அர்த்தம். நம்முடைய ஜீவியத்துல கதவுகள் அடைக்கும் போதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, இல்ல நம்முடைய பார்வை கதவை அடைக்குதுன்னு தான் பார்ப்போம். நம்முடைய பார்வை கதவை அடைக்குதேன்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனா தேவன் என்ன தெரியுமா செய்யறாரு? கதவை அடைக்கலப்பா, உனக்கு ஒரு பெரிய வாசல் திறக்கப்பட போகிறது, ஒரு பெரிய கதவை உனக்காக நான் திறக்க போறேன். நீ சின்ன கதவு வழியா எவ்வளவு நாள் போயிட்டு இருப்ப? இதுலயே எவ்வளவு நாள் குப்பை கொட்டுவ? இல்ல, உனக்கு ஒரு பெரிய வாசல், பெரிய வாசல். அருமை தேவ பிள்ளைகளே, ஏதாவது ஒரு ஆபீஸுக்கு போவீங்க, கலெக்டர் ஆபீஸ் எங்கேயாவது, அங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருப்பான்.
நீங்க நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் நாளைக்கு முடிச்சிடலாம், நான் இருக்கேன் உங்களுக்கும்மா. மறுநாள் போவீங்க, இந்த பிரதர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து எல்லாம் நான் பார்த்து முடிச்சு கொடுத்துறேன்ட்டாருன்னு நீங்க சந்தோஷத்துல போவீங்க. அந்த வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிருப்பாப்ல. கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும், எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த காலை செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அனுகூலமான கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? அனைத்தும் இருளா இருக்கிறதா? முற்றிலும் எதிரான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா? கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அற்புதங்களை செய்யக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. தேவன் உங்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. பயப்படாதீங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது என்பதை நீங்கள் மனதிலே தைரியமா வச்சுக்கிடுங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. 4வது வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வருது அப்படின்னா, 4வது அடையாளம், நீங்க நம்ப முடியாதெல்லாம் நடக்கும். நீங்க நம்ப முடியாத காரியம் நடக்கும். சில நேரங்களை நம்பவே முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி, யோசித்து பார்க்கவே முடியாது நடக்குதே. நீங்கள் நம்ப முடியாத அற்புதத்தை தேவன் செய்வார். சில நேரங்கள்ல பாருங்க, யார தேவன் பயன்படுத்துவார் நம்மளால சொல்லவே முடியாது. நம்முடைய ஜீவியத்துல யார பயன்படுத்த போறாரு, யாரை கொண்டு கர்த்தர் நம்மளுக்கு அற்புதம் செய்ய போறாரு, சொல்லவே முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வாரு, நம்பவே முடியாது. நீங்க மோசே எடுத்துக்கோங்களேன். மோசே தன்னவே நம்பல. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை நீ எகிப்துல இருந்து கொண்டு வரணும் வான்றாரு. ஆனா மோசே என்ன சொல்றான் பாத்தீங்களா, நான் திக்கு வாயும் மந்தனாவும், எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஞானம் இல்ல, அறிவு இல்லை, நான் வேஸ்ட், என்னெல்லாம் பயன்படுத்த முடியாது, நான் ஒண்ணும் இல்லைன்றான். அவனே மறுதளிக்கிறான். நல்லா பாருங்க, மோசே தன்னை நம்பல, ஜனங்கள் மோசே நம்பல. ஜனங்களும் மோசே நம்பல. இவன் போயா எங்களுக்கு வழி நடத்துவான், மோசே கூட தான் கர்த்தர் பேசுவாரா, மோசே கூட தான் ஆண்டவர் பேசுவாராமா, எங்க கூட பேச மாட்டாரா, எல்லாம் கல்ல கொண்டு எரிய ரெடியா இருக்கான். இல்ல எங்களை இங்க இருந்து எகிப்துல இருந்து எங்களை கொல்றதுக்கடா கொண்டு வந்த, அங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல எங்களை கொண்டு வந்த, எல்லாம் கல்லெடுத்து தூக்கிட்டு எரியறதுக்கு ரெடியா இருக்கிறான். நல்லா உன புரிஞ்சுக்கோங்க, எப்பமெல்லாம் எல்லாரும் சேர்ந்து உங்களை கொல்றதுக்கு கல்ல தூக்குறாங்களோ அப்ப புரிஞ்சுக்கோங்க அற்புதம் நடக்க போறதுன்னு. எதிர்ப்பு எப்ப வருது? எதிர்ப்பு இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. எதிர்ப்பு வந்தாதான் ஆசீர்வாதம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யார் நிரூபிக்கணும், உங்க கூட கர்த்தர் இருக்காரு நிரூபிக்கணும் அப்படின்னா எதிர்ப்பு வந்தா தான் கர்த்தர் நிரூபிப்பாரு. என் பிள்ளை கூட நான் இருக்கேன்னா, நீ யாரா என் பிள்ளை தொடுறதுக்கு? என் பிள்ளைய தொட நீ யாரு? Who are you? என் பிள்ளைய தொட நீ யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட என் பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட என் பிள்ளை, என் வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளை, என் தரிசனத்தை பெற்ற பிள்ளை, என்னுடைய ஆவிய பெற்ற பிள்ளை, என்னுடைய கிருபாவரங்களை பெற்ற பிள்ளை, என் பிள்ளைய தொடருக்கு நீ யாரு அப்படின்னு கர்த்தர் கேட்கணும். அப்படின்னா எதிர்ப்பு வராம உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. அப்ப எதிர்ப்பு வருதுன்னா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறாரு. போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் தந்திரங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும்போது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நெருக்கடி வரும்போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபிக்க போகிறார் என்று அர்த்தம். கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிக்க போறாரு.
பாக்குற ஜனங்கள் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ ஒரு லூசு, நீ ஒரு வேஸ்ட், சீ போ அப்படின்னு உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. உங்க வீட்டுல உங்க கணவன் அப்படி செய்யலாம், உங்க மனைவி செய்யலாம், உங்க பிள்ளைகள் உங்களை அற்பமா நினைக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பிரின்சிபால் உங்களை அப்படி நினைக்கலாம், உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி உங்களை அப்படி செய்யலாம், உங்க பக்கத்து வீட்டுல உங்களை பார்த்து ரொம்ப அற்பமா நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களை அப்படி நினைக்கத்தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிற காலகட்டம் வருதுன்றத உறுதியா நம்பிக்கோங்க. ஒதுக்கப்படுகிற இடங்களை தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ப முடியாதத கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயர்த்தக்கூடிய காலம் வரும்போது எல்லாம் எதிர்ப்பாக இருக்கும். நம்ப முடியாத காரியம் நடக்கும். கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒண்ணும் இல்லை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் நீங்க படிச்சு பாருங்க. 1ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்களாம். 9ஆம் மணி வேளையில, 9ஆம் மணி நேரத்துல தேவாலயத்தில் அவர்கள் ஜெபமடி போகும்போது ஒரு பிச்சைக்காரன் அங்க இருந்தான். பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து ஏதாவது கொடுங்கன்னு பிச்சை கேட்டான். உடனே பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். சுகமானான். நம்ப முடியல. இவன் எந்திரிச்சு தேவாலயத்துக்குள்ள வாரான். பேதுரு யோவானும் போய் நிக்கிறாங்க உள்ள. சுகமானவனும் அங்க வந்து நிக்கிறான். எல்லாருக்கும் புரியல, இவன் யாரு, இவன் யாரு, இவன் எங்க பார்த்த மாதிரி இருக்க, இந்த பயல எங்க பார்த்த மாதிரி தெரியுத. அவன் சொல்றான், என்ன நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க ஏதோ யோசிக்கிறீங்க, யாரா இவன், யாரா அந்த பையன் நினைக்கிறீங்களா? நான் யாரு, வேற யாரும் இல்ல, நான் வாசல்ல பிச்சை எடுத்தவன். நம்ப முடியல யாருக்கும். ஓ, டெய்லி பார்த்த மூஞ்சிதானே, ஆனா இப்ப மாறிடுச்ச, இப்ப மாறி இருக்க. நம்ப முடியாதத கர்த்தர் செய்வார். நேத்து வர பிச்சை எடுத்தான், காலையில பார்த்து நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது பார்த்தனே வெளியே பிச்சை எடுத்துட்டு இருந்தானே. ஆனா இப்பொழுதோ அவன் முடவனா இருந்தவன், பிறவிலிருந்தே ஊனமா இருந்தவன், வெளியே எந்திரிச்சு வந்து ஓடி வந்து சர்ச்சுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணி இயேசுவோடு நிக்கிறானே, இயேசுவோடு இருந்தவரோடு நிக்கிறானே, பேதுரு, யோவான், யாக்கோபோடு நிக்கிறானே. இது எப்படி நடந்துச்சு? ஆச்சரியம். நம்ப முடியாத கர்த்தர் செய்வார். உங்களுடைய ஜீவியத்துல நம்ப முடியாதவைகள் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை நம்ப முடியல. யோசேப்பு சொல்றான், அண்ணே சொப்பனம் பார்த்தனே, நான் எனக்கு ஒரு கனவு கிடைச்சிச்சுனே, இந்த கனவுல இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், நான் கனவு கண்டேன், அறிக்கட்டுகள்லாம் என்ன வணங்குச்சு, சூரியன் மாதிரி நான் உயர்ந்திருக்கிறேன், எல்லாம் சொல்றான். எவனுமே நம்பல. உங்களை யாரும் நம்பாட்டா கவலைப்படாதீங்க. உங்களை யாருமே நம்பல அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா யாரும் நம்பாம இருந்தா தான் கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் உங்களை நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆண்டவர் எதுக்கு? எல்லாரும் உங்களை சூப்பர்னு சொல்றாங்கன்னா அப்புறம் ஆண்டவர் அற்புதம் எதுக்கு செய்யணும்? எல்லாருமே அந்த பிரதரா, அந்த சிஸ்டரா, ஐயோ என்ன தங்கமானவங்க, எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, இவங்க எவ்வளவு உண்மையானவங்க தெரியுமா, இவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமான்னு 1000 பேர் சொல்லும் போது ஆண்டவர் அற்புதம் எதுக்கு செய்யணும்? ஏன்னா எல்லாரும் உங்களை நல்லவன்னு சொல்றாங்களே, எல்லாரும் உங்களை சூப்பர்னு சொல்றாங்களே, எல்லாரும் உங்களை மெச்சிக்கிறாங்களே, அப்புறம் என்னத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்? நல்லா தானே இருக்கீங்க,
அப்ப தேவன் அற்புதம் செய்யணும்னா எவரும் உங்களை நம்பாம இருக்கும் போதுதான் கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இவன் ஏன் பிள்ளைன்னு அவர் நிரூபிக்க முடியும். யோசேப்பு சொல்லும் போது யாரும் நம்பல, கூட பிறந்த சகோதரர் நம்பல, அவங்க அப்பா நம்பல. அப்பா சொல்றாரு, ஏண்டா நீ என் மேல துரைத்தனங்களை பண்ணுவியா, நீ என் மேல அதிகாரம் பண்ணுவியா, நான் உன் தகப்பன் என்னைய நீ ஆளுகை செய்வியா அப்படின்னு அப்பா யாக்கோபு கேட்கிறான். ஆனா யோசேப்பு சொல்றான், இல்லப்பா நான் சொப்பனம் பார்த்தேன், எனக்கு தேவன் தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு திட்டத்தை எனக்கு தந்திருக்கிறாரு, அது நடக்கும்னு விசுவாசிக்கிறேன். நோ நெவர். யாரும் நம்பல. யாரும் நம்பாத போதுதான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவார். நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை நேற்று இரவு வரை உங்க கூட எல்லாரும் சண்டை போட்டிருக்கலாம், நேற்று ராத்திரி நீங்க அழுதுகிட்டே கூட தூங்கி இருக்கலாம், என்ன நடக்கும்னு தெரியலன்னு மன வருத்தத்துல இந்த காலை ஜெபத்துல நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்றார். சிஸ்டர் உங்களை பார்த்தான், சிஸ்டர் உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார். யாரையோ நினைக்காதீங்க. முகத்தை நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. நீங்க ராத்திரி அழுதுட்டு படுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த அழுகை ஒரு 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 முடிவு கர்த்தர் கட்டுறாரு. உலகம் உன்னை நம்பாம இருக்கலாம், உன் கணவன் நம்பாம இருக்கலாம், உன் கூட பிறந்த நம்பாம இருக்கலாம், உன் பிள்ளைகள் நம்பாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் யாரும் நம்பாத போதுதான் நம்பிக்கைக்கு ஏதுவான காரியத்தை செய்ய என் தேவனால் முடியும். 1000 பேர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கும்போது அவர் எதுக்கு சார் உங்களுக்கு உதவி செய்யணும்? எல்லாரும் உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கும்போது அவர் எதுக்கு அப்ப உங்களுக்கு நன்மை செய்யணும்? ஆண்டவர் எப்ப தெரியுமா அற்புதம் செய்வாரு? யாராலும் அற்புதம் செய்ய முடியாத நேரத்துல, யாராலும் இனி வாய்ப்பே கிடையாது இந்த காரியத்தை செய்யறதுக்கு, இந்த காரியம் போச்சு அவ்வளவுதான், இனி எவராலும் அற்புதம் செய்ய முடியாதுன்னு வரும்போதுதான் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். கர்த்தர் ஒரு எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு திருப்பத்தை கர்த்தர் தருவார். என் தேவனுடைய காரியம் எப்ப தெரியுமா? கர்த்தர் எப்படி தெரியுமா செய்வாரு? நீங்கள் நம்ப முடியாதவைகளை கர்த்தர் செய்வார், நீங்கள் எதிர்பாராததை கர்த்தர் செய்வார், நீங்கள் யோசிக்காத கர்த்தர் செய்வார். யாராலும் இனி முடியாது அப்படின்னு சொல்லும் போது, நான் இருக்கிறேன் உனக்கு, ஏன் நீ கவலைப்படுற, நான் உனக்கு அற்புதம் செய்யறேன்னு அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். செத்து போய் 4 நாள் ஆச்சு, நாரி போய் கிடக்கு. எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு, லாசரு செத்துட்டான், லாசரு அக்கா தங்கச்சி எல்லாம் அழுதுட்டு கிடக்குறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, யாராலும் செய்ய முடியாது. இயேசு வந்தார், கல்லறையின் கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார், லாசரு வெளியே வா என்று சொன்னார். நம்ப முடியாத செய்தார், நீ எதிர்பாராத செய்வார். முடிந்து போனது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளான நாரி போன சரத்தை வெளியே வர முடியும், வெளியே வர வைக்க முடியுமானால் இந்த காலை நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், செத்து போயிட்டு நினைக்கிறீங்களா, எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறீங்களா, இனி ஃபெயிலியர் தான், இனி தோல்விதான், இனி என்னத்தை நான் செஞ்சு என்ன செய்ய போறேன்னு அழுது கொண்டு நிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உனக்கென்று ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். நீ நம்ப முடியாதவைகளை கர்த்தர் செய்வார். நம்பிக்கைக்கு ஏது இல்லாத இடத்துல நம்பிக்கைக்குரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உனக்காக அற்புதங்களை செய்ய என் தேவனால் முடியும் என்பதை விசுவாசியுங்கள். ஏன்னா கர்த்தர் அற்புதம் செய்யும் காலம் வரும்போது, அற்புதம் செய்யும் காலம் சமீபமாய் வரும்போது, உன் சூரியன் உதயமாகிற சமீபமான நேரம் வரும்போது, விடியற் காலம் உதிக்க போகிற நேரம் வரும்பொழுது, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரும்போது, அனைத்தும் எதிராயிருக்கும், அனைத்தும் அனுகுணம் இல்லாத காரியம் நடக்கும், அனைத்தும் இருளாயிருக்கும், அனைத்தும் நம்ப முடியாதவர்களாயிருக்கும். கர்த்தர் சொல்றாரு, அந்த நேரத்துலதான் உனக்கு அற்புதங்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். அற்புதம் நடக்க போகிறது. நம்ப முடியாதவைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எதிர்பாராதவைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். பிரியமானவர்களே, காலவேளை இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, உனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். காரணம், உங்களை தேவன் வைத்திருக்கிற அனாதி அன்பு, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பிரியம், ஆண்டவர் வச்சிருக்கிற பாசம். நம்ப முடியாதவைகளை செய்வார், நீங்கள் எதிர்பாராதவைகளை செய்வார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கும்னு ஜெபம் பண்றீங்க, ஆனா எதுவுமே நடக்கல. கர்த்தர் சொல்றாரு, நடக்கும். ஏன்னா
நம்ப முடியாத நேரங்கள்ல தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். நம்ப முடியாதத நம்புறத நடக்கும்னு தெரிஞ்சதை ஏங்க நீங்க விசுவாசிக்கணும்? அற்புதம் நடக்க வேண்டியதே இல்ல. அப்ப நீங்க ஆண்டவரை தேட மாட்டீங்க. சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏன் உங்க வாழ்க்கையில வருதுன்னா, நீங்க ஆண்டவரை இன்னும் இறுக பிடிக்கிறதுக்கு தான். இன்னும் இறுக பிடிச்சுக்கிடுங்க. கர்த்தரை இன்னும் சார்ந்துக்கோங்க. தேவனை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. தேவனை விட்டுறாதீங்க. அதனாலதான் கர்த்தரை விடக்கூடாது நீங்கன்னு ஆண்டவர் நினைச்சுதான் உங்களை சில காரியத்தை அனுமதிச்சு உங்களை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறாரு. ஏன்னா நீங்க கர்த்தரை விட்டுறக்கூடாது. அப்போ நெருக்கடி, போராட்டம், பிரச்சனை, ஆபத்து, நாம இந்த சூழலெல்லாம் உங்களுக்கு வரும்போது கர்த்தரை நீங்கள் இன்னும் பிடிக்க, இன்னும் தைரியமாய் பிடிக்க, இன்னும் அவரோடு இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். போராட்டம் வருதுன்னு பயப்படாதீங்க. நெருக்கடி வருதுன்னு பயப்படாதீங்க. பண கஷ்டம் வருது பயப்படாதீங்க. கதவு அடைக்கப்பட்டிருக்குன்னு பயப்படாதீங்க. ஒரு கதவை அடைச்சா 7 கதவை திறக்க என் தேவனால் முடியும். ஒரு பக்கம் நோன்னு சொல்லிட்டாங்கன்னா எஸ்ன்னு சொல்ற 7 காரியத்தை உங்களுக்கு திறப்பார். முடியாதுன்னு சொன்ன ஒரு கதவை நீங்க பார்க்காதீங்க. உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்ற 7 கதவு உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் படிப்புல அப்படித்தான், பிள்ளையோட எக்ஸாம்ல அப்படித்தான், பிள்ளையோட வேலையில அப்படித்தான், திருமண காரியத்துல அப்படித்தான், குழந்தை வாக்கியத்துல அப்படித்தான். நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தா 7 கதவுகள் திறக்க போறதுன்னு அர்த்தம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க முடியும், உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதை விசுவாசிங்க. ஒரு தீமையும் உங்க வாழ்க்கையில வராது. ஒரு தீமையும் உங்களுக்கு வராது. தீமை வரும்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்காதீங்க, ஐயோ என் வாழ்க்கையில தீமை வந்துருமா. வராது. எனக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு கூட தேவன் பேசுகிறார். இருக்க இடத்துல அப்படியே கண்ணை மூடி, இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசியிருப்பாருன்னா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் முழங்கால் போடுங்க. கர்த்தர் உங்களோட இப்ப பேசியிருக்காருன்னா, இந்த நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னு உங்க மனசு சொல்லுதுன்னா, நீங்க இருக்க இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் இப்படிதான் ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கு, எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கு, அனுகூலமான கதவுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையே இருளா இருக்கு, எதிர்பார்த்த நன்மை வரல, யாரும் என்னை நம்பல, ஆண்டவரே நான் ஒரு பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டேன், என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, என்னோடு இருக்கிறவரை நம்ப மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, என் கூட பிறந்த நம்ப மாட்டேங்கிறாங்க, எனக்கு கணவன் நம்பல, மனைவி நம்பல, பிள்ளைகள் நம்பல, ஆண்டவரே யாரும் என்னை நம்பல, நானே இந்த நேரத்துல சில நேரத்துல நம்ப முடியலப்பா, என்னை நானே நம்ப முடியல, இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில அவ்வளவுதான் போல, பிரச்சனையிலே நான் செத்துருவேன் போல, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு என்னால என்னை நம்பவே முடியல. ஒருவேளை அப்படி நீங்க நினைச்சு இந்த காலையில இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் இப்படித்தான் இருக்கேன் ஆண்டவரே, என்னால நம்பவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நம்ப முடியாதவைகளை உனக்கு நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய போறார். சிஸ்டர், இந்த ஜெப குழுவுல இருக்கிற யாரோடு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு, உங்களோடு தான் கர்த்தர் பேசுறாரு. நீங்க வேற யாருக்கும் நினைக்கிறீங்க, அப்படி நினைக்காதீங்க, உங்க கூட தான் பேசுறாரு. ஓ ஸ்தோத்திரம். உன் நம்ப முடியாதவைகளை இந்த வாரத்துல உனக்கு செய்வேன். இந்த மாதத்துல, இந்த 6வது மாதம் முதல் வாரத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ நம்ப முடியாதவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் செய்ய தரப்போகிறார். நடக்காதுன்னு நினைச்சு சீல் பண்ணி வச்சிருக்கிற, முடியாதுன்னு நினைச்சு நீ முத்திரை போட்டு வச்சிருக்கிற, இனி அவ்வளவுதான், இது ஃபெயிலியர் மட்டும்தான், இதுல எந்த நன்மையும் நடக்காதுன்னு நீங்க நினைச்சு சீல் பண்ணி வச்சிருக்கிறீங்க, பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க, அதை உடைச்சு தேவன் அற்புதங்களை செய்ய போறார். அதை உடைச்சு தேவன் உங்களுக்கு நன்மை தரப்போறார். முடியாதவைகளை முடிய பண்ணுவார். 1000 பேர் சொல்லலாம், நடக்காது நடக்காது யோசேப்பே நடக்காது, நீ முன்னேற மாட்டே, நீ இப்படியே தான் இருப்ப யோசேப்பு, வாழ்க்கை இப்படித்தான் எல்லாரும் சொல்லும் போது கூட பிறந்தவர்கள் சொன்னாங்க, அப்பா சொன்னாரு. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரும்போது யோசேப்பை கர்த்தர் உன்னதத்துல உயர்த்தி வச்சிருந்தார், உயரத்துல கர்த்தர் வச்சிருந்தார், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அனுமதி இல்லாமல் ஒருவன் கையையாவது காலையாவது அசைக்க கூட கூடாது. ஏன்னா கர்த்தர் உயர்த்தின உயர்வு, தேவன் வைத்த வார்த்தை, அவன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், சொப்பனங்கள் எல்லாம் கர்த்தர் ஹை பொசிஷன், ஹை லெவல் பொசிஷன். ஆண்டவர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தார். ஆண்டவரே என்னையும் அப்படி பாருங்கப்பா, என்னையும் அப்படி வைங்கப்பா, எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடுங்க.
ஆண்டவர் உங்க கூட பேசியிருப்பாருன்னா வலது கரத்தை உயர்த்தி முழங்கால் போட்டு ஒரு கரத்தை இருதயத்துல வைத்து ஒரு கரத்தை வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வசனம் எல்லாம் எனக்கு நிறைவேறட்டும்னு சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த கையை உயர்த்துக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்முடைய பிள்ளைக்கு தலைமுறையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீரா. இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியே, இன்றைக்கு நீ பேசின இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியா, அற்புதம் நடக்கும்படியா, ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.